ஈரான் கிட்ட எவ்ளோ மிசைல்ஸ் இருக்கு, ட்ரோன்ஸ் இருக்கு. அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்ளோ ஸ்ட்ராங்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா துபாயும் சும்மா இல்லங்க. துபாய்க்கு யுஎஸ்ங்கிற மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. துபாய் யூஸ் பண்ற எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டமுமே அவ்ளோ அட்வான்ஸ்ட். எப்படின்னு சொல்றேன். அவங்க லேயர் வைஸா அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம அலைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல முக்கியமா இருக்கிறது தான் தெர்மல் ஹை ஆல்டிட்யூட் ஏரியா டிஃபென்ஸ். இப்ப ஹை ஆல்டிட்யூட்லலாம் வர மிசைல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அங்கேயே இன்டர்செப்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோட் ஆகாம பாக்கும். அப்போ எர்த்க்கு வர பாதிப்புங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும். இதுதான் துபாய் கிட்ட இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான மிசைல். இப்ப ஹை ஆல்டிட்யூட்ல தாடுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு அடுத்த லேயர்ல வரது தான் இந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டம். இப்ப இந்த ஹை ஆல்டிட்யூட்ல வர மிசைல்ஸ்லாம் அங்க இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னா, அது இந்த செகண்ட் லேயர்ல இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அதுதான் பேட்ரியட் மிசைல் சிஸ்டமோட வேலை. சிட்டீஸ், ஏர்போர்ட்ஸ், ஆயில் ஃபேக்டரிஸ் இங்கெல்லாம் தான் இந்த மிசைல் சிஸ்டம் வொர்க் ஆகும். இதுக்கு அடுத்த லேயர்ல வரது தான் ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுதான் 3 லேயர். இப்ப நான் லேயர் அவங்க அலைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுல கடைசி லேயர்ல வரது தான் இந்த ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த 2 லேயர்லயும் இன்டர்செப்ட் பண்ண முடியாதது தான் இந்த 3 லேயர்ல இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்து வரது தான் இன்னும் முக்கியமான ஒரு சிஸ்டம். ரேடார் சிஸ்டம். எல்லா கண்ட்ரீஸுமே யூஸ் பண்றது தான். எதுக்காகன்னா, இந்த மிசைல்ஸ்லாம் வருது இல்லையா? அது முன்னாடியே டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற சிஸ்டம் இது. துபாய்ல இருக்கிற ரேடார் சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 3000 கிலோமீட்டர் முன்னாடில இருந்தே வர மிசைல இப்பவே அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். அப்ப அதுல என்ன யூஸ்? நமக்கு முன்னாடியே அத இன்டர்செப்ட் பண்ணி ஏர்லயே எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்க முடியும். அப்ப நமக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். அப்போ இவ்ளோ தூரம் ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தும், நமக்கு ரேடார் சிஸ்டம் இருந்தும், எப்படி துபாய்ல பல ஏரியாஸ்ல அட்டாக் நடக்குது? எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வருதுங்கிறது தானே டவுட். சொல்றேன். என்னன்னா, இது ஈரானோட மேஜர் ஸ்ட்ராட்டஜி. அவங்க மிசைல் விடும்போது 1, 2ன்னு விடாம மொத்தமா 100, 1000 இப்படி தான் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா யுஏஇ விட்ட ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 200க்கும் மேல மிசைல்ஸும், 1500க்கும் மேல ட்ரோன்ஸும் ஈரான் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி அவங்க மொத்தமா அட்டாக் பண்ணும்போது, என்னதான் நம்மகிட்ட அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இருந்தாலும், இத மொத்தமா இன்டர்செப்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால தான் அங்கங்க சின்ன பாதிப்புகள் நமக்கு இருந்திருக்கு. இப்ப ஈரானும், அராபும் ஏன் இவ்ளோ தூரம் சண்டை போட்டுக்கிறாங்க? 2 பேருமே ஒரே ரிலிஜன் தானே, அராப் கண்ட்ரி தானே, முஸ்லிம்ஸ் தானே. அப்ப எப்படி இவங்களுக்கு சண்டை போட தோணுது? இவங்க ஒத்துமையா தானே போணுங்கிற கேள்வியும் நெறைய பேருக்கு இருக்கு. ஆனா, இவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரிவு இருக்கு. ஈரான்ல இருக்கிறது பெர்ஷியன்ஸ், அராப்ஸ் கிடையாது. மத்த கண்ட்ரீஸ்ல தான் அராப்ஸ் இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, ஈரான்ல இருக்கிறது ஷியா முஸ்லிம்ஸ். மத்த அராப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறது எல்லாமே சுன்னி முஸ்லிம்ஸ். இவங்களோட ஐடியாலஜிஸ், இவங்களோட திங்கிங்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கிறதுனால, இவங்களுக்குள்ள ஒத்து போகலங்கிறதும் சொல்லப்படுது. இந்த அராப் கண்ட்ரீஸ்க்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. யாரு? யுஎஸ். யுஎஸ் இல்லாம இஸ்ரேலும் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப ஈரான் என்ன தனியாவா இருக்கு? இது எல்லாமே தனியா தான் பண்றாங்களான்னு கேட்கிறவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. முதல்ல குட்டி குட்டியா யார் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றேன். யெமன், சிரியா, ஈராக் இந்த மாதிரி இடத்துல குட்டி குட்டியா இருக்கிற கம்யூனிட்டிஸ் எல்லாமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது இல்லாம தி பிக் கண்ட்ரீஸ்ன்னு பாத்தீங்கன்னா சைனா, ரஷ்யா இந்த 2 கண்ட்ரியுமே சப்போர்ட் பண்றது ஈரான. ஈரான் இப்ப விடுற பல மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாமே ரஷ்யால இருந்து கடன் வாங்குனதுன்னு சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் ஆனா சைனாவும், ரஷ்யாவும் டைரக்டா என்ட்ரி எல்லாம் குடுக்கல. அவங்க பின்னாடியில இருந்தா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை யுஎஸ் இந்த வார்ல டைரக்டா இறங்குனாங்கன்னா, ரஷ்யாவும், சைனாவும் இறங்குனாங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு வேர்ல்ட் வாரா கிரியேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு.